ஆதியாகமம் புஸ்தகத்துல 41ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது யோசேப்புடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தின நிறைய சம்பவங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட காரியம் 42ஆம் வசனத்தில் வருகிறது. பார்வோன் யோசேப்புக்கு சில விசேஷித்த அங்கீகாரங்களை கொடுக்கிறத பார்க்க முடியும். அதுல முதல் அங்கீகாரம் முத்திரை மோதிரம். இந்த முத்திரை மோதிரம் அதிகாரத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. அந்த கால எகிப்து தேசத்துல முத்திரை மோதிரம் அப்படிங்கிறது ஒருவருடைய தனிப்பட்ட கையெழுத்துக்கு சமமான ஒன்று. பார்வோன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை யோசேப்புக்கு கொடுத்தது தன்னுடைய கையெழுத்தை யோசேப்பு எங்க வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்கிற உரிமையை கொடுத்ததாக இருக்கிறது. அதற்கான முழு அதிகாரத்தையும் இந்த முத்திரை மோதிரத்தின் மூலமாக பார்வோன் யோசேப்புக்கு கொடுத்தார். எகிப்திய அகழ்வாராய்ச்சிகள்ல ஸ்கேரப் என்று சொல்லப்படுகிற இத்தகைய முத்திரை மோதிரங்கள் அநேகம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முத்திரை மோதிரங்கள் விலையேறப்பட்ட கற்களால் செய்யப்பட்டு அந்த குறிப்பிட்ட அரசனுடைய உருவத்தையோ அல்லது அந்த குறிப்பிட்ட அரசனுடைய முத்திரையையோ அதில் பொறித்திருப்பார்கள். இரண்டாவதாக யோசேப்புக்கு மெல்லிய வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட்டன. அந்த மெல்லிய வஸ்திரங்கள் அந்தஸ்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. எகிப்திய மொழியில் இது ஷெஷ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த துணி மிக மெல்லிய லெனின் என்று சொல்லப்படுகிற வகையிலால் செய்யப்பட்டது. அந்த காலத்து எகிப்திய மக்கள் கரடு முரடான சாதாரண ஆடைகளை தான் அணிவாங்க. அரசர்களும் உயர் பதவியில் இருக்கிறவங்க மட்டும்தான் மெல்லிய வஸ்திரங்களை அணிவாங்க. இப்படி அந்த மெல்லிய வஸ்திரங்களை அணிவது அரச குடும்பத்தை சார்ந்தவர் என்று அறிவிக்கிற ஒன்றாக இருக்கிறது. எகிப்திய ஆசாரியர்களும் அதிகாரிகளும் வெண்மை நிறத்திலான இப்படிப்பட்ட மெல்லிய வஸ்திரங்களை தரிப்பது வழக்கம். இந்த மெல்லிய வஸ்திரம் யோசேப்பு அடிமை நிலையிலிருந்து ஒரு மேலான நிலைக்கு உயர்ந்ததை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக யோசேப்பினுடைய கழுத்திலே பொன் சங்கிலி தரிப்பிக்கப்பட்டது. இது மரியாதையின் அடையாளமாக இருக்கிறது. பழைய எகிப்தில சிறந்த சேவை புரிந்த அதிகாரிகளுக்கு ராஜா மக்கள் முன்னிலையில இப்படிப்பட்ட தங்க சங்கிலிகளை அணிவிப்பது வழக்கமான ஒன்றாக இருந்திருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நிகழ்வை தங்கத்தின் வெகுமதி என்று மக்கள் அழைப்பார்கள். எகிப்தினுடைய 18வது வம்சத்தை சார்ந்த அதிகாரிகளுடைய கல்லறைகள்ல இப்படிப்பட்ட ஓவியங்கள் காணப்படுகின்றன. அந்த ஓவியங்களில் அந்த அதிகாரிகள் தங்க சங்கிலிகளை அணிந்திருக்கிறார்கள். நான்காவதாக பார்வோனுடைய 2ஆம் ரதம் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ரதத்தை பார்வோன் யோசேப்புக்கு கொடுத்தார். இந்த 2ஆம் ரதம் என்பது பதவியினுடைய வரிசையை காண்பிக்கிறது. அதாவது முதலாவது ரதம் என்பது பார்வோன் என்கிற ராஜாவுக்குரியது. 2வது ரதம் என்பது பார்வோனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற மிக உயர்ந்த ஒரு அதிகாரிக்குரியது. இப்பொழுது இப்படிப்பட்ட மிகப்பெரிய அதிகாரம் யோசேப்புக்கு கிடைக்கிறது. பார்வோன் மன்னனாக இருக்கிறான். யோசேப்பு அந்த நாட்டினுடைய பிரதம அதிகாரியாக கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டராக மாறுகிறார். எகிப்தினுடைய ரதங்கள் என்று சொல்லப்படுவது அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய போர் கருவியாக இருந்தது. அதே சமயத்தில் அப்படிப்பட்ட ரதங்களில் வருகிறவர்களை எதிர்கொள்ளுகிற மக்கள் மண்டியிட்டு வணங்கி மரியாதை செய்ய வேண்டும். யோசேப்பு ரதத்தில் வரும் பொழுது அதை காண்கிற மக்கள் அப்ரக் என்று சொல்லி சத்தமிடுவார்கள். இதற்கு கவனியுங்கள் என்று அர்த்தம், முழங்கால் படியிடுங்கள் என்று அர்த்தம். இந்த வார்த்தை ஒரு செமிட்டிக் மொழியாகவோ அல்லது எகிப்திய மொழியாகவோ இருக்கலாம். அப்படி யோசேப்பை ரதத்திலே பார்க்கிற மக்கள் சத்தமிடும் பொழுது உடனே சுற்றி இருக்கிற அனைவரும் முழங்கால் படியிட்டு யோசேப்பை வணங்கி மரியாதை செய்வார்கள். யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4 காரியங்களும், அதாவது மோதிரம், மெல்லிய வஸ்திரம், தங்கச் சங்கிலி, ரதம், இவைகள் எல்லாம் ஒரு மனிதனை எகிப்திலே நிர்வாக தலைவராக உயர்த்தியதற்கு அடையாளங்களாக இருக்கின்றன. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வரலாற்று பூர்வமான சம்பவங்கள் எல்லாம் எகிப்தினுடைய கலாச்சாரத்துக்கு முற்றிலும் ஒத்துப்போகிறதை தொல்பொருள் ஆராய்ச்சிகள் நிரூபிக்கின்றன. தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து நேரடியாக எகிப்தின் 2வது அதிகாரி என்கிற நிலைக்கு உயர்த்தினார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமார்த்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். இந்த வசனங்களுக்கு பின்னால் இருக்கிற வரலாற்று பூர்வமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடுவோம். முதலாவது, இந்த சாப்நாத் பன்னேயா என்கிற புதிய பெயர். இந்த புதிய பெயரை பார்வோன் யோசேப்புக்கு கொடுத்ததற்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா? யோசேப்பு பெற்ற புதிய அதிகாரத்தையும் யோசேப்பு எகிப்திய குடிமகனாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதையும் குறிப்பிடுகிறது. ஒரு சிலருக்கு புதிய அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அந்த நாட்டின் குடிமகனாக மாறாமல் கொடுக்கப்படாது. ஆகவே பார்வோன் என்ன செய்கிறார் அப்படின்னா, யோசேப்பு இந்த எகிப்து நாட்டின் குடிமகனாக மாறி இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற புதிய பெயரை கொடுக்கிறார். இந்த எகிப்திய பெயருக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் உண்டு. அதுல முதன்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் என்று அர்த்தம். யோசேப்பு பார்வோனுடைய கனவுகளுக்கு விளக்கங்களை கொடுத்ததுனால பார்வோன் இந்த பெயரை கொடுத்திருக்கலாம். அந்த பெயருக்கான 2வது அர்த்தம் தேவன் வாழ்கிறார், தேவன் பேசுகிறார் என்பது. எகிப்தியன் அல்லாத ஒரு அந்நியனை தங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக
பார்வோன் யோசேப்புக்கு இந்த அதிகாரப்பூர்வமான பெயரை சூட்டியிருக்கிறார். யோசேப்புடைய மனைவி ஆஸ்நாத் என்பவர் யார்? ஆஸ்நாத்துடைய தகப்பன் போத்திபிரா என்பவர் யார்? யோசேப்புக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டவருடைய பெயர் ஆஸ்நாத் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இவள் ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் மகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஸ்நாத் என்கிற இந்த எபிரேய பெயருக்கு நீத் என்கிற தேவதைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவள் என்கிற அர்த்தம். நீத் என்கிற தேவதைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆஸ்நாத் இப்பொழுது யோசேப்புக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் பார்வோன் மூலமாக. இந்த போத்திபிரா என்பவர் யார் அப்படின்னா, ரா என்று சொல்லப்படுகிற எகிப்தியருடைய சூரிய கடவுளுக்கு ஆசாரியனாக இருந்த ஒருவர். அநேகர் யோசேப்பை முன்பு விலைக்கு வாங்கிய போத்திபாரும் இவரும் ஒன்று என்று சொல்லுகிறார்கள். அது அப்படியல்ல, இருவரும் வேறு வேறு நபர்கள். மத ரீதியிலே உயர்ந்து விளங்கிய அந்த ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் மகளை யோசேப்புக்கு கொடுத்தது யோசேப்பை எகிப்தினுடைய ஒரு உயர் அந்தஸ்தில் அமர வைத்தது. போத்திபிரா வாழ்ந்த ஓன் பட்டணம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஓன் பட்டணம் என்பது கிரேக்க மொழியில ஹெலியோபோலிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பட்டணம் பழைய எகிப்தினுடைய சூரிய வழிபாட்டின் மையமாக திகழ்ந்த ஒரு பட்டணம். இங்குள்ள ஆசாரியர்கள் எகிப்து தேசத்துல மிகவும் அறிவுடையவர்களாகவும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற ஆசாரியர்களாகவும் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆசாரியர்களில் ஒருவர் தான் ஆஸ்நாத்தின் தகப்பன் போத்திபிரா. இப்படியாக பார்வோன் யோசேப்புக்கு அந்த தேசத்துல உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை மணமகளாக கொடுத்தார். வரலாற்று ஆய்வுகளின்படி யோசேப்பு எகிப்து தேசத்தில் இப்படிப்பட்ட உயர்வுகளுக்கு வந்த காலம் ஹிக்ஸோஸ் மன்னர்களுடைய காலம் என்று சொல்லப்படுகிறது. அது கிமு 1700 மற்றும் 1550 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. பழைய எகிப்திய கல்வெட்டுகள்ல யோசேப்புக்கு தரிப்பிக்கப்பட்ட இந்த சாப்நாத் பன்னேயா என்கிற பெயர் காணப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பெயர் ஹிக்ஸோஸ் மன்னர்களுடைய 21வது வம்ச பெயர்களுடன் ஒத்துப்போவதாக சொல்லுகிறார்கள். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டான் என்பது அவர் உடனடியாக களத்தில் இறங்கி பார்வோன் தனக்கு கட்டளையிட்ட அத்தனை வேலைகளையும் செய்து முடிப்பதற்கான காரியங்களில் ஈடுபட துவங்கினார். இப்படி பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது தேவன் திட்டமிட்ட காரியங்கள் அந்தந்த நாட்கள்ல அந்தந்த நேரத்துல மிகச்சரியாக நடைபெற்றதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் தாமதிக்கிறத பார்க்க முடியும். யோசேப்புக்கு தேவன் சொப்பனங்கள் மூலமாக எதிர்காலத்தில் நடக்க போகிறவர்களை முன்கூட்டியே சொல்லியிருந்தார். யோசேப்புடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கின்றன. மற்றவர்களுடைய அரிக்கட்டுகள் சுற்றிலும் யோசேப்புடைய அரிக்கட்டுகளை வணங்கி கொண்டிருக்கின்றன. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது யோசேப்பு குழிக்குள்ள கிடக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் மேல இருந்து யோசேப்பை பார்த்துட்டு இருக்கிறாங்க. யோசேப்பு கண்ட சொப்பனம், யோசேப்பு கண்ட தரிசனம் நேர் எதிராக வாழ்வின் சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருந்தன. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நாம் பெற்ற தரிசனங்களுக்கு மாறாக தலைகீழாக வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். ஆனாலும் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற வார்த்தையின்படியே தேவன் நம்முடைய வாழ்விலே செய்ய வேண்டிய காரியங்களை ஏற்ற வேளையிலே செய்வார் என்பது யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து அழைப்பிக்கப்பட்டு விசேஷித்த அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட்டு பார்வோனுக்கு 2ஆம் நிலையிலே வந்தார் என்று பார்க்கும்போது தரிசனங்கள் ஒருபோதும் பின்வாங்கி போகாது. அவை கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் பெரியது. ஏற்ற வேளையிலே அந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வந்து சேரும் என்பது யோசேப்பின் வாழ்வின் மூலமாக நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.